24 வயசுல நான் இன்று நான் நெசவு பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம். நான் நெய்யும் போது இந்த உலகத்தையே மறந்துடுவேன். ஏன் மறந்துடுவேன்னு கேட்டால், ஒரு அழகான தொழில், கௌரவமான தொழில், மரியாதையான தொழில், இன்னும் சொல்ல மற்றவர்கள் மானத்தை காப்பாற்றுற தொழில். மற்றவர் மானத்தை காப்பாற்றாமல் இருந்தாலும் கூட என்னுடைய சேலை தான் இந்த சபையில் மேடை ஏறுதுங்கும் போது இந்த எந்த ஒரு தொழிலும் மேடை ஏறுறது கிடையாது. நெசவாளியினுடைய தொழில்நுட்பம் தான் மேடை ஏறுது. சட்டசபையில் எங்களுடைய ஆடை தான் கம்பீரமாக இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு பண்டிகையாகட்டும், எந்த ஒரு விசேஷமாகட்டும், ஒரு நெசவாளியினுடைய பங்கு இல்லாத ஒரு இடத்தை உங்களால் குறி சொல்ல முடியுமா? அது ஆன்மீகமாகட்டும், ஆத்திகமாகட்டும், நாத்திகமாகட்டும், கடவுளாகட்டும் இருக்குது இல்லை. உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் போயிட்டு வா, நிச்சயம் இருக்காது. அப்போ ஒரு நெசவாளி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நெசவாளியை ஏன் பாவம் பரிதாபம் சொல்றதுக்கு என்ன காரணம்?